ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 9 நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. யாரை பார்த்து இதை இயேசு சொல்லுகிறார்? சகையு என்கிற ஒரு மனிதன், ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடக்கத்தில் அந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க போகிறார். இயேசுவை குறித்து எல்லாம் பேசுறாங்களே, திரளான கூட்டங்கள் அவரை பின்பற்றுகிறதே, நிறைய அற்புதங்கள் நடக்கலாம் சொல்றாங்களே, அவர் எப்படிதான் இருப்பார் என்று சொல்லி பார்க்கும்படி அந்த சகையை போகிறான். பார்க்க முடியவில்லை. குள்ளமாக இருக்கிறான், கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த எண்ணம் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறுகிறார். இந்த வழியா தானே இயேசு வருவார் என்று சொல்லி கெஸ் பண்ணி ஏறுகிறார். இயேசு அப்படி வருகிறார். நடக்கிறவர்கள் எல்லாம் கீழே பார்த்தா நடப்பார்கள், மேலே பார்த்தா நடப்பார்கள். இயேசுவும் நடந்து வரும் பொழுது, ஆனால் இயேசுவுக்கு எல்லாம் தெரியுமே, இந்த வாஞ்சை, இந்த விருப்பத்தை பார்க்கிறார். அந்த மரத்தண்டை வந்த உடனே மேலே பார்த்து சகைவே என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இறங்கி வா. யாரும் போய் ஏசிட்ட சகைன்ற ஒருத்தன் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். இல்லை, இறங்கி வர சொல்லி உன் வீட்டுக்கு வா, நான் அங்கு தங்க போகிறேன்னு சொல்ல ஒரே சந்தோஷம் வீட்டுக்கு போகிறான். மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் பாவியாகிய மனுஷன், இயேசுவுக்கு இது தெரியாதா, அங்கு போயா தங்க வேண்டும் என்று சொல்லி மற்ற விதத்தில் பயங்கரமாய் இயேசுவையும் குறை சொல்லுகிறார்கள், இந்த மனிதனை குறை சொல்லுகிறார்கள். இயேசு அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. வீட்டிற்குள் போகிறார். அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருகிறது. சகைக்குள் பெரிய மாற்றம் வருகிறது. அநியாயமா செய்த காரியங்கள் எல்லாத்தையும் என்னை விட்டுட்டு ஒரு புது மனிதனாய் மாறிவிடுகிறான். இயேசு அவனை எப்படி பார்க்கிறார்? மற்றவர்கள் இவனை குற்றவாளியாய், குறை சொல்லுகிற அளவாய் அல்லது பாவியாகிய மனுஷனாய் பார்த்தார்கள். ஆனால் இயேசு ஆபிரகாமின் குமாரனை பார்த்தார். ஆபிரகாமின் குமாரராய், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் பார்த்தார். மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நம்மை பார்க்கும் பொழுது இயேசு அப்படித்தான் பார்க்கிறார். அதனால்தான் இன்றைக்கும் நிர்மூலமாகாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையும் தாண்ட முடிகிறது, நன்மை சுதந்திரிக்க முடிகிறது. ஒரு சமயம் ஒரு ஆலயத்தில் அந்த போதகர் மாற்றப்பட்டு விட்டார். புதிய போதகர் வருகிறார். அன்று மாலை ஆராதனை, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. பாட்டு பாடி ஆராதித்து முடித்து வேத பாடம் வாசித்த உடனே அந்த போதகர் செய்தி கொடுக்க வேண்டும். புது போதகருடைய செய்திக்காக அவரை பற்றி அறிந்து கொள்ள கூட்டம் ஆலயம் நிரம்பி இருக்கிறது. அது ஒரு சிறு ஆலயம்னாலும் நிரம்பிய கூட்டம். அப்பொழுது ஒரு குடிகாரன் உள்ளே புகுந்து கலட்டா பண்ணுகிறான். ஜனங்களுக்கு கோபம் வந்து விட்டது. எல்லாரும் வெளியே போயான்னு சொல்லி கத்துறாங்க. இந்த போதகரோ இல்லை அமைதியா இருங்க, நீங்க ஒன்றும் பேசாதங்கன்னு சொல்லிட்டு அவன் முன்பாக வந்து விட்டான். அந்த புல்பிட்டு வர வந்து விட்டான். வந்து விட்டு, உங்களுக்கு தான் பேச தெரியுமா, பாட தெரியுமா, பிரசங்கிக்க தெரியுமா, எனக்கும் தெரியும் என்று சொல்லி பேசுகிறான். உடனே எல்லாருக்கும் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. போதகர் மற்றவர்களும் அமைதியாக இருக்க வைத்து விட்டார். உடனே நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது மைக் எடுத்து விட்டான். எடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், பிரசங்கிக்கணுமா, பாடணுமா அல்லது ஜெபிக்கணுமாங்கும் போது போதகருக்கு எதுவுமே பிடிக்கல. என்கிட்ட விட்டா எல்லாவற்றையும் ஏதாவது பண்ணி விடுவான். சரிப்பா, நீ முதலாவது ஜெபி என்று சொல்லிவிட்டார். போதகரும் மனதில் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல் போதை வேற. கண்ணை மூடினான். ஜெபிக்கலான்னு சொல்லி ஆண்டவரேன்னு சொன்னான். அடுத்து அவனுக்கு ஜெபம் வரவில்லை. முழு ஆலயமும் அமைதியாக இருக்கிறது. திருப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். முழு ஆலயம் அமைதியாக இருக்கிறது. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஏங்கி ஆள ஆரம்பிக்கிறான். அழுதுட்டு, நான் அவனுடைய தாயார் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் மறந்து போச்சுதே. தாயார நினைக்கிறான், கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நினைக்கிறான். மறந்த உடனே இந்த போதகர் ஒரு பக்கத்துல நின்று மனதிற்குள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். காங்கிரிகேஷன் அமைதியாக இருக்கிறது. போதகர் அருகிலே அவன் தோல் மேல் கையை போட்டு அவனுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார். அழுது அன்றே ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்புகிறான். அன்றுதான் அவன் குடித்த குடி கடைசி குடி. புது மனிதனாய், மாற்றம் பெற்றவனாய், சந்தோஷமாய் அந்த ஆலயத்தின் அங்கத்தினராய் மாறிவிட்டானாம். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். பாருங்கள், இவனும் ஆபிரகாமின் குமாரனை இருக்கிறானே என்று சகையை சொன்னது போல மாற்றினான். அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். புது போதகர் வந்து இவ்வளவு அழகாக, அந்த பிரசங்கம் எதுவுமே கிடையாது, ஆனால் ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் இங்கு சந்தோஷம். அது மட்டுமா, இயேசு சொன்னது போல பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. எல்லா சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி போனார்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். அவர் யாரை வேண்டுமானால் அவரால் மாற்ற முடியும், புதுப்பிக்க முடியும், புது மனிதன் ஆக்க முடியும், ரட்சித்து மீட்டெடுத்து வாழ வைக்க முடியும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இதுதான் எங்களுக்கு எல்லாம். நீ நம்பிக்கைக்கு பாத்திரப்பா. நாங்கள் நம்புகிற நம்பிக்கையும் நீர்தான் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த இடத்தில் மாற்றம் கிடைக்காதா? இந்த மனிதர் மாற மாட்டானா? இவருடைய ஸ்வாபம் மாறாதா? அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு குட்டி வெறியினாலே மற்ற காரியங்களால் அடிமைப்பட்டு கிடக்கிற கூட்டங்கள் ஏராளம். அநேகர் இந்த குடியை விட முடியவில்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிறதும் பார்க்க முடிகிறதப்பா.
விடுதலைக்காக ஏங்குகிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு விடுதலையின் நாளாக மாற்றிக் கொடுங்க. பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும், அன்பு அவர்களை நிரப்பட்டும். அவருடைய எல்லாவித பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தி உமக்கு பலத்த சாட்சி எடுத்து பயன்படுத்துங்க. இது நிமித்தம் எல்லோரும் சந்தோஷப்படுகிற விதத்துல உடைய கரத்தின் கிரியைகளை நடப்பிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எந்த ஒரு மனிதனை பிரகாசிப்பிக்க செய்ய முடியும், மாற்ற முடியும், நம்முடைய இயேசுவால் முடியும். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.